வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டது அப்படின்னு ஒரு பக்கம் ஆளுகின்ற அரப்பு ஒரு உற்சாகமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு விதமான பயம் இருக்கிறது. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் தங்கம் தென்னரசு காலையில் பேசியது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2700 கோடி ரூபாய் ராம்கிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பாதி விஷயத்தை ஏலக்காய் தோட்டமாக சில பேர் வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது இதனுடைய வீரியம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் துறையுடைய அமைச்சர் வராமல் சேகர்பாபு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை பார்த்தா சேகர்பாபுக்கு சென்னையை குப்பையில்லா நகரமாக்குறதுல அவ்வளோ ஒரு ஈடுபாடு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவர் மேயர் பிரியா அவங்களுக்கெல்லாம் சென்னை அப்படிங்கிறது ஒரு சிங்கார சென்னையாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அது தனியார்கிட்ட கொடுத்தா தான் நல்லா இருக்குங்கிறதுனால இந்த அளவுக்கு அவங்க அதாவது என்னென்னா இரவும் பகலும் பாராமல் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி தான் நம்ம சொல்லணும். இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்களை இன்றைக்கி அடைச்சி வச்சுருக்காங்க. உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் இப்போ இல்லை மாநிலம் முழுக்க இது ஒரு பெரிய விஷயமா ஆயிடுச்சு சார். இந்த இஷ்யூ அப்படிங்கிறது திமுக ஆட்சிக்கு ஒரு பெரிய களங்கம் தான். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. இப்போ திடீர்னு அன்பில் மகேஷ் அவர்களும் KN நேரு அவர்களும் ஆளுநர் எடுத்து ஒரு அறிக்கை விட்டுட்ருக்காங்க. ரைட்டுங்க, ஆளுநர் எடுத்து நம்ம அறிக்கை விடலாம். ஆளுநர் ஏன் கல்வி நிதி வாங்கி தரவில்லை, உரிமைக்கு போராடுகிறோம். ரைட்டுங்க, உரிமைக்கு போராடுறோம், நம்மளும் போராடுறோம், ஆளுநர் தப்புட்டு. நீங்கள் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, அந்த உரிமைக்கு தானே போராடுறாங்க. அவங்க கேட்குறது என்ன, ஊதிய உயர்வாக கேட்குறாங்க. இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் இந்தியாவிலே பல்வேறு போராட்டங்கள் நடக்கும், தமிழகத்திலே நடக்கும். ஊதிய உயர்வு அப்படி தான் நடக்கும். ஆனால் இங்கே ஏற்கனவே இருக்க சம்பளத்தை கொடுத்தா போதுங்கிறாங்க. என்ன வினோதம் கேட்டால் முதலமைச்சர் சொல்கிறது இல்லை எல்லாருக்கும் நாங்கள் நண்பனாக இருப்போம். இப்போ யோசனை பாருங்கள். ஒரு பக்கம் தாயுமானவன் விளம்பரம், உடலை காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், CV சண்முகத்துக்கு அபராதம் வச்சிருச்சு, அதிமுக திட்டம் தவிடுபடியானது. என்ன சொன்னாலும் நீங்கள் சட்டமே சொன்னால் கூட இயற்கையிலே என்னங்க, மக்கள் பணத்தை எடுத்து நீங்கள் விளம்பரத்துக்கு செலவு பண்ணுறீங்க. அந்த விளம்பர காசு இந்த ஏழை மக்களுக்கு கொடுத்துருக்கலாமேங்கிறதானங்க வெகுஜன மக்களோட என்ன. நீங்கள் மாணவர் போராட்டம்லாம் எப்படி நடக்குது, திமுக மீறி மாணவர் போராட்டம் நடந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? முழுக்க இன்றைக்கி சென்னையினுடைய சிட்டி சேகர்பாபுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அவர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அவரை மீறி நந்தன் ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்க வெளில போராட்டம் பண்ணுறாங்க. என்ன அர்த்தம்? ஓரளவுக்கு தான் எல்லாத்தையும் அடக்கி வைக்க முடியும். இன்றைக்கி இப்போ புகழ்பெற்ற நட்சத்திரங்கள் ரஜினியிலேருந்து கமல்லேருந்து எவ்வளவு பேர் இருக்கட்டுங்க, விஜய், சூர்யா, யாருன்னா இருக்கட்டுங்க, இவங்க எல்லாம் மனசுக்குள்ள இந்த ஆட்சியை பற்றி பாராட்டியாக நினச்சிட்டு இருப்பாங்க. இதில் இது சூர்யா அவர்கள் இவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போகிறாரு, இவர்களுக்கு ஆதரவாக தேர்தலில் நிற்க போகிறாராம். ஏங்க அவரெல்லாம் நிற்பாரா? கொஞ்சம் யோசனை பாருங்க. எல்லாருக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. இவங்க விஷாலை நிறுத்தி வைக்கிறேன், அவங்கள நிறுத்தி வைக்கிறேன், இவங்களை நிறுத்தி வைக்கிறேன். இவங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா தெரிச்சு ஓடுவாங்க. எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. இவங்க ஏதோ வேற ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க. யாராவது பெரிய கமலஹாசன் ஆகட்டும், இல்லை சண்முகம் ஆகட்டும், இல்லை விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவன், வைகோ, யாராவது ஒருத்தர் இது சரியான நடவடிக்கைன்னு சொல்கிறாங்களா? அதுக்கும் முட்டு கொடுக்க சில பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டணியில். இன்றைக்கி சேலம் முதலமைச்சர் வரும்போது CITU நாங்கள் அவரை முற்றுகை போராட்டம் நடத்தோம்னு கூட்டணி கட்சி சொல்லுது. சொல்லி ஆகணும். ஏன்னா உழைக்கும் மக்களோட கூட நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு, எதிர்கட்சிகள் எதிர்ப்பு, எல்லா கட்சியும் எதிர்ப்பு. ஆனால் நீங்கள் சொல்கிறது மட்டும் சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது எந்த விதத்தில் சரின்னு நமக்கு ஒன்றும் புரியலையே. அப்படி என்ன ஒரு அது முடிச்சே ஆகணும்னு அப்படி என்னங்க ஒரு வைராக்கியம் உங்களுக்கு என்ன? இதனால் அடுத்த நாளைக்கெல்லாம் குப்பை இல்லா சென்னை வந்துட போதா? இப்போ இருக்கவங்க தானே நல்ல போகிறாங்க. அதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? வாழ்வாதாரத்துக்கு போராடுறாங்க. உங்கள் கவுன்சிலர் MLA வேலையை நாங்கள் தனியார் கொடுத்துடலாமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அது மட்டும் கொள்ளையடிக்கிறீங்கள. மக்கள் கேட்க ஆள் இல்லைங்கிறனால என்ன வேணால் பேசலாம். இதுக்கு 2 பேர் கமெண்ட் போட வந்துடுறாங்க. ஐயோ திராவிட மாடல் ஆச்சு. என்ன திராவிட மாடல் ஆச்சு? நாட்டில் இருக்கக்கூடிய கொலை எவ்வளோ கற்பழிப்பு எவ்வளோ நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்காம கூலி படத்துக்கு முதலமைச்சர் ரிவ்யூ போட்டுட்ருக்காரு. ஏற்கனவே அல்வா வீடியோ போட்டார். அதுக்கப்புறம் அப்பான்னு ஒரு வீடியோ போட்டார். சீண்டிப்பார் அந்த பாருன்னு ஒரு வீடியோ போட்டார். மக்கள் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க. சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. வெளியில் போய் மக்கள்கிட்ட கேளுங்க. ஏதோ அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அடுத்து திராவிட மாடல் 200 சீட்டு 220 சீட்டு இதே மாதிரி தான் மோடி நினச்சிட்டு இருந்தார். உளவுத்துறை கொடுக்க ரிப்போர்ட் இருக்குதுங்க. நீங்களே வெளியில் போய் 4 பேர்கிட்ட பேசி பாருங்கள் சார். ஆமாம் சார் இவங்க சொன்னாங்கல்ல செய்யலையான்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அரசு ஊழியரை வஞ்சித்தீங்க, தூய்மை பணியாளர் வாழ்க்கையெல்லாம் மண்ணள்ளி போடுறீங்களே. கேட்டால் நீங்கள் மோடி எச்சரிக்கிறேன், தேர்தல் ஆணையத்தை எச்சரிக்கிறேன், ஆளுநரை எச்சரிக்கிறேன். ரைட்டுங்க, அதெல்லாம் எச்சரிங்க. நாங்களும் உங்கள் கூட நிற்கிறோம். நாங்கள் கூட நிற்க மாட்டோன்னா சொல்லுவோம். ஆளுநர் கேவலப்படுத்திட்டார் தமிழ்நாடுன்னு நம்ம அன்பில் மகேஷ் அவர் ஒரு அறிக்கை. அன்பில் மகேஷ் விட்ட உடனே இவரும் நேருவும் 2 பேரும் ஒரே மாவட்டம். அவரு ஒரு அறிக்கை. கல்வி நிதி வாங்கித்தாருங்கள். பிஜேபி உங்களுக்கு கல்வி நிதி கொடுக்கல, மோடி ஒரு அநியாயம் பண்ணுறார். ஆனால் மோடி தமிழ்நாட்டுக்கு வருவது பெருமை.
என்னங்க காமெடி ஆகுது. இதே எடப்பாடி பழனிசாமி, அடிமை எடப்பாடி பழனிசாமி இருக்குது, கோபேக் மோடி. இப்போ நீங்கள் கொடை வந்து வெள்ளை கொடை குத்திட்டு போகிறீங்க. நீங்களும் முதலமைச்சராக உங்கள் பையனும் போய் யார் கதவை தட்டினாங்கன்னு எடப்பாடி கேட்குறாரு. என்ன பதில்? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு எதுக்கு போனீங்க? அதை வேணாங்க, ஆளுநருக்கு உங்களுக்கும் பிரச்சனை, ஆளுநர் உங்களுக்கு எதுலேயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து ஆளுநர் மாளிகையில் டீ குடிக்க போனீங்க? கேட்டதுக்கு ஆளுநர் மேலே மரியாதை வந்து விட்டது. நீங்கள் ஆளுநர் மேலே இருக்க மரியாதையால் டீ பார்ட்டிக்கு போனீங்க. இப்போ ஏன் போகல? எலெக்ஷன் வருது. இப்போ ஆளுநர் மேலே அந்த மரியாதை போய்விட்டதா? என்னங்க அது? ஆளுநருங்கிற பதவிக்குரிய மரியாதைக்கு தான் போடுறேன்னு நீங்கள் நம்ம ஒன்றுமே புரிய என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் பிரச்சனை தான் என்ன? ஆனால் இது யாராவது கேட்டோம்னா உடனே பாஞ்சு வருவாங்க பாருங்கள், இந்த நிலை வித்துவான்கள். அதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்காங்க, ஐடிவிங்க, நிலை வித்துவான்கள். எப்படின்னாங்க, இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு சொல்லிடுறோம். யாராவது ஒருத்தர் திமுகவை திட்டி பேசணும்னா உடனே ஒரு 10-15 பேர் கமெண்ட் போடுவாங்க. ஏன்னா அதாவது திமுகவை பற்றி ஆதரித்து பேசினா தான் தமிழக மக்கள் விரும்புகிறாங்கங்கிற தோற்றத்தை இவங்க ஏற்படுத்துகிறாங்க. அதாவது தூய்மை பணியாளர்கள் வாழ்க்கையில் அடித்தவங்க, இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த சேகர் பாபு அவர்களுடைய அமைச்சருடைய ஆணவமான பேச்சு, இதை சிம்பிளாக முடிக்க வேண்டிய விஷயத்த. இன்னொன்று, தங்கம் தென்னரசு சொல்கிறாரு, நாங்கள் எவ்வளோ வந்து தூய்மை பணியாளர்களை பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் தெரியுமா? என்னங்க பாடுபட்டீங்க? தூய்மை பணியாளர்கள் இறந்தால் 10 லட்சம், ஏங்க உயிரோடு இருந்து வாழணுங்கிறாங்க, செத்து போனால் 10 லட்சம் கொடுக்குறீங்க. முதல்ல இருக்கிறவங்களுக்கு வேலை பாருங்கள். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி தூய்மை பணியாளர்களை பார்க்க வந்த பல பேர், மிக மிக முக்கியமான நடிகர்கள் மிரட்டப்பட்டிருக்காங்க. வேணாம் போவாதீங்க, ஏன்னா போனீங்கன்னா அவர் கோச்சுக்குவார். இப்படி பல பேர் இந்த போராட்டத்தை நசுக்கி ஓடுக்கணும்னு எவ்வளவோ பாடுபட்டாங்க. இதில் என்னென்னா, இதில் வந்து நேரு அவர்கள் வந்திருந்தால் அந்த பிரச்சனை எப்பயோ முடிஞ்சிருக்கு. அவருக்கு ஓரளவுக்கு சாதுரியமாக பேசுவார். நேரு அவர்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி கிச்சன் கேபினட் ஸ்டேட்டாக ஆன்மீக அமைச்சர் அனுப்பிவிட்டார். ஆன்மீக அமைச்சர் சேகர் பாபு என்ன நினச்சார்? 2 நாள் சம்பளம் இல்லைன்னா வந்துடுவாங்கன்னு அவர் ஒரு கணக்கு போட்டார். இல்லைனா ரிப்பன் பில்டிங்கில் விட்டுருப்பாங்களா என்ன? ரிப்பன் பில்டிங்கில் வச்சா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனை வேறு மாதிரி போயிட்டுருக்குங்கிறது உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா? வேறு என்னங்க உளவுத்துறையோட வேலை? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது எந்த விஷயத்தில் எவ்வளோ கோட்டை விட்றாங்க பார்த்தீங்களா? கேட்டால் வந்து யாருமே குறை சொல்ல முடியாதாச்சு. யாருமே குறை சொல்ல முடியாதாச்சுன்னா இது பணம் அடிக்கிறதுல மாவட்டம் முழுக்க இப்போ திமுக பணம் போயிடுச்சு. வரக்கூடிய தேர்தலில் பெருமளவுக்கு செலவு பண்ண போகிறீங்க. பல டெண்டர்களை வேக வேகமாக விட்றீங்க. 10 வருஷத்துக்கு டெண்டர்லாம் இப்போயே விட்றீங்க. நெடுஞ்சாலைகளை சீக்கிரம் எல்லாத்துக்கும் கட்டுமான பணிகள்லாம் முடிக்கணும்னு சொல்கிறீங்க. உள்கட்டமைப்புக்கு 60,000 கோடி செலவழிக்கிறீங்க. உள்கட்டமைப்பு என்ன பண்ணுறாங்க நமக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது கேட்டால் பாசிச பாஜகன்னு ஒன்று சொல்லுவீங்க. அதிமுக பிஜேபியோட கூட்டணி போயிடுச்சு, அதிமுகவும் மோசம்வீங்க. விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, சீமான் அவருக்கும் ஒன்றும் தெரியாது. கரெக்டுங்களா? நீங்களே ஒரு மக்கள் நல கூட்டணி அமைப்பீர்கள், திமுக 200 சீட்டு ஜெயிக்கும், மறுபடியும் இதே ஆட்சி அமையும், உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார். அதையும் தமிழகம் பார்க்க வேண்டும். கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதையெல்லாம் நடக்க வேண்டும். நீ அதாவது என்னென்னா, நினப்பு தான் பொழப்பை கெடுக்குதும்பாங்க. அந்த கதை தான். துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை இவர்கள் ஆட்சிக்கு வேட்டு வைக்குது. ஒரு 4 போலீஸ்காரங்க சேர்ந்து முட்டு சந்தில் கொண்டு நிறுத்திட்டாங்கன்னு ஏற்கனவே சொன்னோம் திருபுவனம் விஷயத்தில். இப்போ இந்த மேட்ரு ஏற்கனவே ஞானசாகரன் விஷயத்தில் சந்தி சிரிக்குது. கரெக்டுங்களா? திடீர்னு பார்த்தா கிட்னி திருட்டுக்கு மாசு சொல்கிறாரு. கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு சொல்லி அவர் ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்குறாரு. நமக்கெல்லாம் தெரியாது அது. கிட்னியை திருடுறத முறைகேடுன்னு சொன்ன ஒரே அமைச்சர் இவர் தான். இப்போ உளவுத்துறை ரிப்போர்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து முதல்வருக்கு அப்படியே போகுமானா அதுவும் இல்லையா? ஏன் இல்லை முதல்வர் கோவிச்சுக்குவார். அதனால் ஓரளவுக்கு சாஃப்டாக தூய்மை பணியாளர்கள் கோபத்தில் இருக்காங்க. இப்போ இன்றைக்கி அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு இன்றைக்கி வெளியில் வந்துச்சு. எதுக்காக வந்தது? துப்புரவு தொழிலாளர்கள் மீது இத்தனை வருஷமாக இல்லாத கரிசனம் ஏன் நல்லா தெரிஞ்சு போச்சு, வெளியில் பேர் கட்டு போச்சு. ஏங்க ஒரு ஆள் இல்லை ஒரு நாள் சொல்ல தான் செய்வாங்க. இத்தனை கட்சி எதிர்கட்சி நம்மளுடைய கூட்டணி கட்சி தலைவர்களே முட்டு கொடுக்க முடியல. ஐயா கி வீரமணி திமுக எப்பயும் முட்டு கொடுப்பார். அவரே அப்படியே ஏதாவது என்னென்னா மயிலிறகால் வருடுற மாதிரி. என்ன இருந்தாலும் ஸ்டாலின் ஆட்சியில் இது நடந்திருக்கக்கூடாது. ஸ்டாலின் ஆட்சியில் எல்லாமே இதே மாதிரி தாங்க நடக்குது. அவர் முட்டு கொடுக்குறாங்களா இவங்கெல்லாம்? அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சன் டிவி கூலிப்படம் வெற்றி ஏன்னா இதை மறைக்கிறாங்களாம். முதலமைச்சரே கூலிப்படத்தை பார்த்து ரிவ்யூ போடுறாரு. இங்கே இருக்க கூலிகளை கண்டிக்க மாட்டுறாரு. உளவுத்துறை அப்படிங்கிறது இவருக்கு தவறான தகவலை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறது. இது ஏற்கனவே இப்போ உங்களுக்கு தெரியும். மரக்காணம் சம்பவம் நடைபெற்றிருக்கும் போதே இன்றைக்கி உளவுத்துறை ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கள்ளக்குறிச்சி நடந்திருக்குமா? யோசனை பாருங்க. உளவுத்துறைன்னு என்ன? ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி தெரியணும். நடந்ததுக்கு அப்புறம் கூட தெரியாமல் இருக்கக்கூடிய உளவுத்துறையாக இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் விஷயத்தை அவங்க ரொம்ப சாஃப்டாக எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் இந்த பிரச்சனை ஓய்ஞ்சப்பாடில்லை. இது மக்களிடம் நீர்பூர்த்த நெருப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. இது வந்து அந்தளவுக்கு ஓயாது. இப்போ என்ன, அவங்கள 4-5 மண்டபத்தில் அடக்கி வச்சுருக்கீங்க. அவங்கள அடக்கிடுவீங்களான்னு அடக்கிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை வச்சு. ஏன்னா அவங்களும் எவ்வளோ நாளுங்க பசி பொறுப்பாங்க? ஏதோ ஒரு எண்டுக்கு வந்தாகணும் இல்லை, ஏதாவது ஒன்று கொடுங்கப்பா.
ஆனால் இந்த சாபம் அப்படிங்கிறது இவர்களை சும்மா விடுமா? இதில் சொல்லுவாங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்ங்கிற கதையெல்லாம் போய் இன்றைக்கி பணக்காரர்கள் சிரிப்பில் தான் இன்பத்தை காண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நம்ம என்ன சொல்கிறதுனே புரியல. இதையெல்லாம் மறைத்து விட்டு நாங்கள் அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம் அதோட ஷோ கேஸ் ஆட்சி, ஆட்சி நடக்குறாங்களா, அந்த ஆட்சி தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. உளவுத்துறை சொன்னதை சரியாக முதல்வருக்கு தெளிவுபடுத்தவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இது மாப்பிள்ளைக்கு தான் தெரியும். இப்போ வெண் நிறுவனத்தை சேர்ந்த மாப்பிள்ளைக்கு தெரியாது, ஃபீட்பேக் வந்திருக்கும், எங்கெல்லாம் பிரச்சனை ஆகிட்டு இருக்குதுங்க, அப்போ என்ன பண்ணலாம், சீக்கிரம் இந்த பிரச்சனையை முடிக்கங்கிறனால தான் நள்ளிரவு கைது வந்து இவங்க நியாயப்படுத்துகிறாங்களே. நம்ம என்ன கேட்டோம், கலைஞர் அவர்கள் இருக்கும்போது நள்ளிரவு கைதுகளை அம்மையார் மேற்கொள்கிறார். இந்த அரசு வந்து நள்ளிரவு கைதுகள் அரசா? அந்த எஸ்மா டஸ்மா போட்டு அரசு ஊழியர்களெல்லாம் தூக்கி வீட்டிலேருந்து அரெஸ்ட் பண்ணும்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாம்சங் தொழிலாளர்களை நைட்டாக அரெஸ்ட் பண்ணுறீங்க, இங்கே நைட்டாக அரெஸ்ட் பண்ணுறீங்க. கேட்டால் நீதிமன்றம் கொடுத்துச்சு. நீதிமன்றம் அப்படி தாங்க கொடுக்கும், அந்த இடத்துல போராட்டம் நடத்தக்கூடிய இடம் இல்லை. அப்படிங்கும்போது நீதிமன்றம் அப்படி தானே கொடுக்கும். நீங்களே ஒரு ஆளை செட்டப் பண்ணி இந்த மாதிரி வந்து ரோட்டில் போகும்போது இடைஞ்சலாக இருக்குன்னு ஒரு கேஸ் போட்டு உங்கள் அரசு வழக்கறிஞர் ஆமா இவரானார் அங்கே போராடுறாங்க அப்படின்னு சொல்லி மாற்று இடமே இன்னும் கொடுக்கல, மாற்று இடத்துக்கு அவங்க போராடக்கூடிய நிலைமைக்கு வருது. அப்போ இந்த அளவுக்கு அவர்களை அலக்களித்து தொடர்ந்து இந்த இஷ்யூ ஆக்கியிருக்கீங்களே. தமிழகம் முழுக்க இன்றைக்கி வந்து தாய்மானவன் திட்டமோ இல்லை ரேஷன் பொருட்கள் கொடுக்கக்கூடிய திட்டமோ இல்லை உங்களுடன் ஸ்டாலின் திட்டமோ நலங்காக்கும் ஸ்டாலின், இதை விட பெரிய பிரச்சனை எது ஓடிட்டு இருக்குது? துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை. ஓடிட்டு இருக்கா இல்லையா? இது எப்படி இந்த அரசுக்கு நல்லதாக அமையும்? ஏங்க 8 மாதத்தில் தேர்தல் வச்சுட்டு இவ்வளோ ஒரு பண்ணுறீங்களே, இது என்னன்னாங்க ஒன்றுமே புரிய மாட்டேது. திமுக இந்த மாதிரி திமுகவே இருக்காதுங்க. ஜெயலலிதா அம்மாவாகட்டும் கலைஞர் ஆகட்டும் யார் இருக்கும்போதும் எங்கள் 8 மாதத்தில் தேர்தல் வச்சிங்கன்னா முதல்ல அதை ராம்கியை கேன்சல் பண்ணுப்பா, எலெக்ஷன் முடிஞ்சோன்னு பேசிக்கலாம், இப்போதைக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி விட்ரு, எலெக்ஷனில் ஜெயிச்ச ஒன்று கூட பண்ணுங்கள். இது கூட தெரியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கும்போது, இதில் நடுவில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஏலக்காய் தோட்டம் வாங்கி விட்டார் அப்படிங்கும்போது சரி நம்ம என்ன சொல்கிறது? இப்போ ஏலக்காய் தோட்டம் முக்கியமாக ஏழைகள் முக்கியமான ஏலக்காய் தோட்டம் தான் முக்கியம். ஏற்கனவே நம்ம சொன்னது போல் கோடியாக நம்ம வீட்டில் பணம் இருந்தாலும் சுகரு பிபியில் வந்துட்டு எதுவும் சாப்பிடாமல் இருக்கீங்க. எங்கே கொண்டு போய் வைக்க போகிறாங்கன்னு தெரில. மக்கள் மிக கோபத்துடன் இருக்கிறார்கள். கண்டிப்பாக இதற்கு பதில் சொல்வார்கள். நீங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்கள். நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.